தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்குறேன். வணக்கம். உங்களுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிருச்சா, 40 கடந்து போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பதிவு தான் இது. 40 வயதிற்கு மேல் வானமே எல்லை. இந்த 40 வயதை தாண்டும் போது உடல் அளவிலையும் மனதளவிலையும் என்ன மாற்றங்கள் வருது, இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கை முறை எப்படி பாதிக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அறிவியல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 25 வயசு வரைக்கும் நம்ம உடம்பு, நம்மளோட செல்கள் ரொம்ப ஆரோக்கியமா நல்லா நம்ம என்ன செயல்கள் பண்ணாலும் அதுக்கு ஒத்துழைச்சு இருக்கும். 25 வயசுக்கு மேல 40 வயது வரைக்கும் சில மாற்றங்கள் கொண்டு வரும். அந்த மாற்றங்கள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விதமான மாற்றங்களா இருக்கும். உங்க உடம்பு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஆனா 40 வயதுக்கு மேல உங்க உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம என்ன மாதிரி பண்ணணும், இது உடல் சார்ந்த விஷயத்த சயின்ஸ்ல நிரூபிச்சிருக்காங்க. சைக்காலஜிக்கலா என்ன மன ரீதியா நிரூபிக்கிறாங்க அப்படின்னா, மனம் 40 வயதுக்கு மேல சில விஷயங்களை மறுக்குது, ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த விஷயங்கள் மறுபடியும் அது காதல், காமம், ரொமான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் உறவுகள் சம்பந்தமான விஷயங்களையும் ஆட்படுது. ஸோ இதுல இருந்து ஒரு மனிதன் அந்த 40 வயதை கடக்கும் போது கொஞ்சம் தப்பிச்சுட்டானா அவன் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொண்டு போய் அவனால சேர முடியும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சரி சார், உடல்நிலையில் என்ன சார் மாற்றம் வருது அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, 40 வயதுக்கு மேல வரும்பொழுது உங்களுக்கு சில உடல் ரீதியான மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். அது சுகரா இருக்கலாம், பிரஷரா இருக்கலாம், கால் வலியா இருக்கலாம், கை வலியா இருக்கலாம், இல்ல நடக்க முடியாம இருக்கலாம், இல்ல சோம்பேறித்தனமா இருக்கலாம், இல்ல காலையில் நேரத்துல எந்திரிக்க முடியாதமா இருக்கலாம். உங்க உடல்ல ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்க செல்லுல கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்க உடல் சில விஷயங்களுக்கு ஒத்துழைக்காது. ரொம்ப சோம்பேறித்தனமா கூட இருக்கலாம், எங்காவது உட்கார்ந்துக்கலாம், படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரும். இந்த விஷயத்த ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போனா ரொம்ப எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது இப்ப 35 வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது. நான் சொல்லக்கூடிய விஷயம் சில பேருக்கு 30 வயதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம ஒரு சராசரியா 40ன்னு எடுத்துக்கலாம். இந்த 40 வயதுக்கு மேல முடி நரைக்க ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தை எந்த ஒரு மனிதனும் ஏத்துக்க மாட்டேங்கிறான், ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதுதான் உடலும் மனதும் சேர்ந்த ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு நரைக்குது, எனக்கு வயசாகுது அப்படிங்கிற மனிதன் உணரக்கூடிய நேரம் இந்த 40 வயசுக்கு மேல. இப்ப என்னன்னா, அவனோட அந்த வெள்ளை முடி வெளியே எட்டி பார்க்கும்போது அவனுக்கு வெளியில மக்களை அணுகிறதுக்கும் தான் வயசாயிட்டும் அப்படிங்கிற மக்கள் பார்த்து ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயம் உடல்னால மனசை பாதிக்குது. நான் ஏன் உடலை பத்தி பேசும்போது மனசே வம்புக்கு இழுக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா உடல் மனசு மேல ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஆகட்டும், இல்லை முதல் மாதிரி கை கால்கள் ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறது, இந்த விஷயம் எல்லாமே அவன் மனதளவுல பாதிப்பை கொடுக்குது. இது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை உண்டு பண்ணி மனதளவுல பாதிப்பை எப்படி கொடுக்குதுன்னா, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு வெள்ளை முடி வந்துருச்சு, நான் இனி சர்வே பண்ண முடியாது, என்னால பழைய மாதிரி இருக்க முடியாது, இளமையா இருக்க முடியாது, இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ரொம்ப 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 குறைக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம உடல்நிலையில உங்களுக்கு சுகர் அதிகமாகலாம், பிளட் பிரஷர் அதிகமாகலாம், உடல் வலி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது பாத்தீங்கன்னா 25 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் ரொம்ப அதிதீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா 40 வயதுக்கு மேல அந்த செல்களோட புதுப்பித்தல்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த சமயங்கள்ல தான் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஞானம் உண்டாகிறது இந்த 40 வயசுக்கு மேலதான். ஐயோ, என் உடம்ப நான் நல்லா பார்த்துக்கணும், எனக்கு நிறைய எனக்கு பிரஷர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, 40 வயசுலயே எனக்கு இப்படி ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் எனக்கு வாழ்க்கை கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாமே அந்த தானா நடந்துட்டு இருக்கிற விஷயம் எப்ப மாற்றம் வருதோ அப்ப பயம் தொத்திக்குது. நான் சீக்கிரம் செத்து போயிருவேன், எனக்கு சீக்கிரம் இந்த மாதிரி வியாதி வந்துடும், எனக்கு இப்படி வந்துடும், அப்படி வந்துடும், போஸ்ட் ப்ராசஸிங் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த 40 வயதுக்கு மேல வரும். அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது வெள்ளை முடி வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கோங்க, அதை எதிர்த்து போராடுங்க.
போராடுவீங்க. அது மேல மை தடவியோ கலர் தடவியோ அதுக்கு நீங்க அப்போஸ் பண்ணாதீங்க. இயற்கை என்ன நமக்கு கொடுத்துருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கோங்க. ஏன் நீங்க பிறந்ததுல இருந்து 35-40 வயசு வரைக்கும் கருமையான முடி கொடுத்துருந்துச்சல்ல, அதை நினைச்சு நீங்க ஏதாவது போராடினீங்களா? இல்ல. அது கொடுத்ததை ஆரோக்கியமா வச்சு சந்தோஷமா இருந்தீங்கல்ல. இப்ப அது மாற்றம் கொண்டு வந்து அதை வெள்ள முடி கொடுக்கும்போது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டம்? ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஆதங்கம்? ஏன் அதை ஏத்துக்க மறுக்கிறீங்க? இது மனதும் உடம்பும் செய்யக்கூடிய தந்திரம். அதனால அது வருதா, லெட் இட் பி, வரட்டும். உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனதை பாதிக்க, அது மாதிரி விட்டுருங்க. வெள்ள முடி வருதா, சரி வரட்டும், இந்த விஷயத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது, நான் வந்து என் உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத 40 வயதுக்கு மேல உங்க உணவு முறைகளை கொஞ்சம் மாத்துங்க. ரொம்ப நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கோங்க. நடைப்பயிற்சி வைங்க, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, யோகாசனா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த மெடிடேஷனும் யோகாவும் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறது. நம்ம உடம்ப நம்ம ரொம்ப சீர்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் போகணும். 40 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நச்சுக்கள் டெபாசிட் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். வேம்பு சாப்பிட்றது, மஞ்சள் சாப்பிட்றது, அதிகாலையில சில விஷயங்கள் எல்லாம் வந்து குருநாதர்கிட்ட போய் கத்துக்கிட்டு உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான விஷயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி யோகா, மெடிடேஷன், அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி, ஓடும் பயிற்சி, இந்த மாதிரி உடம்புக்கு கொஞ்சம் அதிகமான இயக்கங்களை கொடுங்க. சரி, இதெல்லாம் உடம்பு சம்பந்தமான விஷயம். அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான மனசு சம்பந்தமான விஷயம். 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தங்களை வந்து இளமையா காமிச்சுக்கணும்னு, தங்களை வந்து ஒரு ரொமான்டிக் பர்சனை காமிச்சுக்கணும்னு, காமத்துல ஈடுபடணும்னு இளமையில என்னென்னலாம் பண்ணுனீங்களோ, அந்த சைட் அடிக்கிறதாகட்டும், இல்லைன்னா வெளியில போய் பார்க்கறதாகட்டும், ஒரு லவ் பண்றதாகட்டும், இந்த விஷயங்களை ரெஸ்யூம் ஆகும், திருப்பி புறப்படும். இந்த மனசு நான் இளமையா இருக்கிறேன்னு காமிச்சுக்கும், பொய் தோற்றத்தை காமிச்சுக்கும். இந்த உருவகத்தை மனசு கொண்டு வரும். இந்த இடத்துல தான் சில குடும்பங்கள் டைவர்ட் ஆகி போறது, சில ஆணாகட்டும் சில பெண்ணாகட்டும் டைவர்ட் ஆகி போற இடம் இதுதான். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா மனதளவில் நம்ம திரும்பி வந்துடலாம். இப்படி சொல்றேன்னு தவறா எடுத்துக்காதீங்க. இந்த காலத்து இளைஞர்கள்லாம் சில பேர் இருப்பாங்க, அவங்க பாருங்க கொஞ்சம் முதிர்கண்ணிகளை பார்க்கும்போது தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இப்படி சொல்றேன்னு, நான் பிராக்டிக்கலா சொல்றேன். இந்த ஆன்டி நல்லா இருக்காங்க, இந்த ஆன்டி அழகா இருக்காங்க, இந்த ஆன்டி நான் பார்க்கணும் போல இருக்குது, அவங்கள சைட் அடிக்கிறேன்னு இப்படி சொல்றத நம்ம கேட்க முடியுது. தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா இது நிதர்சனமான உண்மை. ஏன் அந்த கவர்ச்சி, ஏன் அந்த ஈர்ப்பு வருது அப்படின்னா, அந்த 40 வயதுக்கு மேல இருக்கிற அந்த ஆன்டி ஆகட்டும், அந்த முதிர்கண்ணி ஆகட்டும், அவங்கள ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. எனக்கு வயசாகல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு மை பூசி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களை நல்லா காமிச்சுக்குவாங்க. ஸோ இந்த விஷயம் தான் வந்து அவங்களை இளைஞர்கள் பால் இழுக்க பண்ணுது. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஸோ இந்த டைமென்ஷன் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ மனசை, உடம்பு ஆகட்டும், இல்லை மனசில் அந்த மாதிரி காம எண்ணங்கள் ஆகட்டும், ரொமான்டிக் எண்ணங்கள் ஆகட்டும், இல்லை லவ் பண்ணுற மாதிரி எண்ணங்கள் ஆகட்டும், இது எது வந்தாலும் சரி, இல்லை என் வயசுக்கு இது முடிஞ்சிருச்சு, நான் அடுத்த பேஸுக்கு போறேன், என்னோட உடம்பையும் மனசையும் நான் வந்து ஒரு நிம்மதியா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நியூட்ரல் பேஸ்ல நான் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இருக்க போறேங்கிற மனநிலையை உங்க மனசு கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த 40 வயதிற்கு மேல அந்த உடலும் மனமும் உங்க பேச்சு கேட்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க மனம் சொன்ன பேச்சை கேட்டு கேட்டு அப்படியே பழக்கப்படுத்திருப்பீங்க. 40 வயசுக்கு மேலே மனசு அதை உங்களை மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணும். இப்படி பண்ணாத, இப்படி போ, காதலில் போ, காமத்தில் போ, இந்த பெண்ணை பாரு, அந்த பெண்ணை பாரு, ஒரு லைஃப்பில் இப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு உங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ணும். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையோட ரியாலிட்டி பாருங்க, குடும்பத்தை பாருங்க, ஆன்மீகத்தை பாருங்க, கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ட்ரெமெண்டஸ் மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், 40 வயதிற்கு மேல் வானமே இல்லை. 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இந்த கிரகஸ்தனா இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பர்ஃபெக்டா 10 வருஷம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 வயதுக்கு மேல 60 வயதுக்கு அந்த 10 வருடங்கள் நல்ல யோக சாதனையும் தியானத்தில் இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம் முடிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தாவா நீங்க போய் உங்க வாழ்க்கையை ரொம்ப நல்லா நீங்க வாழ முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.